இப்போதைக்கு இன்னும் அந்த புயலானது சென்னை பக்கத்தில் தான் இருக்குது. எப்போ தான் கரையை கிடக்கும்னு யாருக்குமே தெரியல. ஃபஸ்ட்டு சென்னைக்கு நேரம் வந்து இப்போ திரும்பியும் கடலூர் சைடு இறங்குது. அப்போல்லாம் நல்ல மேகங்கள் காற்று கிழக்குத்தி காற்று தான் வலுவாக இருக்குது. நல்லாவே தெரியுது அங்கே பாருங்கள். கிழக்குத்தி காற்று மட்டும்தான் நல்லா வலுவாக அடிக்கிறதுனால புயல் மேலே போல. இப்போது மழை எங்கெங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் பெய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சென்னையில் 86% மழை வாய்ப்பு இருக்குது. நல்லாவே பெய்யுது பாருங்கள். 88 இருக்குது. ஊத்துக்கோட்டை சைடு 88 பெய்யுது. திருவள்ளூர் சுரு 89 பாருங்கள். திருவள்ளூர் பக்கம் நல்லா மழை இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் பாருங்கள் 87 பாருங்கள். ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் 88, குன்னூர் சைடெலாம் 87, 86% அளவுக்கு மழைக்கு இருக்குது. இது எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வரைக்கும் நான் அப்பயே சொன்னேன் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது மழை மேகங்கள் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இப்போது அந்த கிழக்கத்தி காற்று நல்லா வலுவாக இருக்கிறதுனால மழை எங்கே பெய்யுது, 0.2 mm ஒரு ஹவர்ஸுக்கு பெய்யுது மழை. பொன்னேரி சைடெலாம் பாருங்கள் 0.7 mm ஒரு ஹவர்ஸுக்கு மழை பெய்யுது. இங்கே 0.1, இங்கே 0.07 mm தான். அங்கெல்லாம் கம்மி தான். பொன்னேரி சைடு முஞ்சூர் பக்கம்லாம் மழை, நல்ல மழை பெய்யுது. நல்ல மழை, சரி மழை, வேறு லெவல் மழை பெய்யுது. இப்போது புயல் சென்னைக்கு பக்கத்தில் இருந்தது. இப்போ கண் பகுதி எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லாவே பாருங்கள், நல்லாவே தெரியுது. இப்போது என்ன பண்ணுன்னா, இது திரும்பியும் புயலாக உருவெடுக்குதா இல்லை புயல் வலுவெடுக்குதான்னு இன்னும் நம்மளுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சேட்டலைட் பார்க்கலாம் மேகங்கள் எந்த அளவு இருக்குது. நான் அப்பயே சொன்னல, கிழக்குத்தி இருக்கிற அந்த மேகங்க சென்னை பக்கம் வந்தனால தான் இப்போ சென்னையில் விட்டால் தான் மழை பெய்யுது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டம் அங்கெல்லாம் நல்ல மழை. பாதி ஸ்கூலுக்கெலாம் ஹாஃப் டே லீவு விட்டுட்டாங்க. நல்ல மழை பெய்யுது பாருங்கள். மேகங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது உங்களுக்காக தெரியுது.